இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். இந்த திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் சங்க இலக்கியங்களில் வராதா? ஆம், இந்த 14 கீழ்கணக்கு நூல்களை வரலாற்றாய்வாளர்கள் சங்க இலக்கியங்களில் சேர்ப்பதில்லை. அவற்றை வேறொரு பிரிவாக நீதி இலக்கியங்கள் என சொல்லி பிரிக்கின்றனர். காரணம், இந்த 18 நூல்களில், அதாவது 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள 18 நூல்களுமே பிற்காலத்தை சேர்ந்தவை என ஒரு தவறான முடிவிற்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். அது காலம் காலமாக அந்த பிழை காலம் தாண்டி இன்றும் பயணித்து வருகிறது. அந்த 18 நூல்களில் திருக்குறள் மட்டுமே கிட்டத்தட்ட கிமு 300 அளவிற்கு சேர்ந்தது. அதற்கான சான்றுகளும் நம்மிடம் உள்ளன. இருப்பினும் அது நீதியை போதிக்கக்கூடிய நூல் என அதை 14 கீழ்கணக்கினுள் சேர்த்து விட்டனர். ஆகையால் அதை சங்க இலக்கியங்களிலும் சேர்க்க மறுக்கின்றனர். மீதமுள்ள